வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா எங்கிட்ட டிவிகே உடைய அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக இப்ப தயாராக இருக்கு டிவிகே உடைய அப்டேட். தமிழக வெற்றி கழகம் வெற்றிகரமா பூத் கமிட்டி கருத்தரங்க நடத்தி முடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரே ஸ்தம்பித்தது, கர்ஜித்தது அப்படிங்கிற மாதிரியான பல வாசகங்களையும், விஜய் அங்க பேசின பேச்சு, ரோட் ஷோ எல்லாத்தையுமே நீங்க சோசியல் மீடியா, டிவி சேனல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் தாண்டி பூத் கமிட்டி கருத்தரங்க ஏன் கொங்கு மண்டலமான கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த அப்டேட்ல பார்க்க போறோம். கொங்கு மண்டலத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை. இதுதான் உண்மை. என்னதான் அங்க திமுகவிற்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தாலும், பாஜகவிற்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தாலும், அதிமுகவுடைய கோட்டையாகத்தான் கொங்கு மண்டலம் இப்போ வரைக்கும் இருக்கு. சமீபத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து கூட்டணி தொடர்பாக கட்சிகளுக்குள்ள நிறைய பேச்சுகள் நடந்தது. அதுல அதிமுக தரப்பில் விஜய் அவர்களுடைய தாவேகாவுடைய இணைச்சுக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்கு. ஆனா கூட்டணி குறித்து எந்த முடிவும் தற்சமயத்திற்கு எடுக்காம அதை தேர்தல் நேரத்துல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முனைப்போட தனிப்பட்ட முறையில செயல்பட்டுட்டு வர்றாங்க தமிழக வெற்றி கழகம். இந்த நிலையில தான் கொங்கு மண்டலமான கோயம்புத்தூர்ல தமிழக வெற்றி கழகத்திற்குன்னு இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படிங்கிறத நிரூபணம் செய்யறதுக்காகத்தான் கொங்கு மண்டலத்தை விஜய் இருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். வீடியோக்கள் உங்களுக்கு சாட்சியா சொல்லும். எஸ், வெற்றிகரமா கருத்தரங்கு மாநாட்டை நடத்தி செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்காரு. அதன் பிறகு நடந்த அந்த ரோட் ஷோ தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மத்தியில எந்த அளவிற்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. நிறைய பேரு ரோட் ஷோல விஜய் அவர்கள் பிரச்சார வாகனத்துல வந்தபோது ரசிகர்கள் செய்த சில காரியங்களை வைத்து கிண்டலும் கேலியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வெறும் அரசியல் தலைவராக மட்டுமே இருக்கிறப்ப மக்களுடைய கண்ணோட்டம் அரசியல் நோக்கத்துல இருக்கும். ஆனா ஒரு நடிகர், உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் இந்த பீக் டைம்லயே அரசியலுக்கு வர்றார் அப்படிங்கிறதுனால அவரை நடிகர் என்ற போர்வையில மக்கள் இன்னும் அணுகிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் விஜய் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே அவர் அரசியல்வாதி விஜயாக பார்ப்பதற்கு மக்கள் இன்னும் நேரம் தேவைப்படும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. விஜயை பார்க்க வந்த கூட்டம், இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி உட்பட பல கட்சிகளுடைய விமர்சனமாக இருக்கு. விஜய் இதுக்கும் பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருக்காரு. ஒரு வருட காலம் அவங்க செய்ய போற கள அரசியல் தான் தன்னை பார்க்க வந்த கூட்டத்தை எப்படி ஓட்டு போடுறதுக்கும் வர வைக்கணும் அப்படிங்கிற கள அரசியலை மேற்கொள்ள இருக்கிறாங்க. கண்டிப்பா அதை நோக்கித்தான் அவங்களுடைய ஒவ்வொரு அரசியல் பயணமும் இருக்கு. ரோட் ஷோல நடந்த சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காங்க. தன்னை பார்க்க ஆர்வத்தோட வரக்கூடிய தொண்டர்கள் தயவு செய்து பிரச்சார வாகனத்தின் மேலோ இல்ல எது மேலேயும் ஏறி எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் செய்யாதீங்க அப்படிங்கிறத வேண்டுகோளாவே வச்சிருக்காரு. உணர்ச்சி மிகுதியில பார்க்க வந்தாலும் ஏதோ ஒரு சூழல்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடுச்சுன்னா நாமளே எதற்கு மற்றவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும், சோசியல் மீடியாவில் நீங்க பேசு பொருளா மாறணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்காரு. ஸோ வரக்கூடிய ரோட் ஷோவிலையும் சரி, இனிமேல் வரக்கூடிய பிரச்சாரம் தொடர்பான பல நிகழ்ச்சிகள்லையும் தன்னை பார்க்க வரக்கூடிய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்படணும் அப்படிங்கிற வேண்டுகோளை விஜய் தரப்புல வச்சிருக்காங்க. பூத் கமிட்டி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் விஜய் அவர்களுடைய கோரிக்கை பலவாறு இருந்தாலும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு விஜய் வைத்த கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல
சுத்தமான ஒரு வீட்டுல ஒரு 5 கிளீனான ஓட்டு ஒரு இருக்கு கவர்மெண்டா அப்படின்னா இருக்கும். குறைஞ்சபட்சம் 3 ஓட்டாவது நம்மளுடைய டிவிகேக்கு வந்து கவர்மெண்ட்ல சேரணும் அப்படிங்கறதுதான் பூத் கமிட்டி கரப்ஷன் உறுப்பினர்களுடைய வேலையா விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. நீங்க நினைக்கலாம் பூத் கமிட்டி ஆட்கள் நினைச்சா எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வாக்குச்சாவடி கிட்ட போகிறப்ப ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டி ஆட்கள் இருப்பாங்க. நீங்க அந்த ஏரியா ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். சோ பூத் கமிட்டியோடைய பிரதான வேலை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெருவுல 100 வீடுகள் இருக்கு அப்படின்னா அதுல 500 நபர்கள் இருக்காங்கன்னா அந்த 500 நபர்களுடைய பெயரையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய வேலை இந்த பூத் கமிட்டியை தான் சாரும். அப்படி அந்த பூத் கமிட்டி ஆட்கள் வந்து சரியாக ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை ஓட்டு இருக்கு, அதுல பெரியவர்கள் எத்தனை பேரு, புதியதாக ஓட்டு போடுறதுக்கு இந்த முறை வந்து களத்துல இறங்குறவங்க யாரு, இப்படி எல்லா கணக்கையும் அந்த பூத் கமிட்டி மெம்பர்கள் தான் வந்து சேர்த்து வைப்பாங்க. அப்படித்தான் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு வந்து விஜய் தரப்புல தன்னுடைய கட்சிய மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை விஜய் தரப்புல கொடுத்திருக்காங்க. பூத் கமிட்டி கருத்தரங்குல முக்கியமா சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்துங்க அப்படிங்கறத தாவேகா தரப்புல கேட்டிருக்காங்க. அதாவது ரோட்டுல வந்து பள்ளம் இருக்கிறதையோ, இல்ல வந்து கழிவுநீர் குழாயை மூடாம இருக்கிறதோ, இல்ல இது மாதிரி அரசோ இல்ல மற்ற கட்சிகளோ கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாவேகா அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட தம்மை யார் வந்து பார்த்து சரி செய்யணுமோ அவர்கள் வராத சூழலில் கூட தாவேகா வந்து அதை செய்து தாவேகா வந்து அதை சரி செய்து கொடுத்தாங்க அப்படிங்கிற பெயரை வாங்கணும் அப்படிங்கிறது தாவேகா தரப்புல உறுப்பினர்களுக்கு சொல்லப்பட்ட வேண்டுகோளாக இருக்கு. ஒரு வழியா கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி கருத்தரங்க வெற்றிகரமா நடத்தி முடிச்சாச்சு, ரோட் ஷோவும் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த கட்டமாக இந்த பூத் கமிட்டி கருத்தரங்க எங்க நடத்த போறாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அதிமுக கோட்டையை அசைச்சு பார்த்தாச்சு, நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கிறத மக்கள் கிட்ட காமிச்சாச்சு. அடுத்து திமுகவுடைய கோட்டையை கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தோட தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. எஸ், இந்த முறை மதுரை அல்லது திருச்சி இந்த 2 இடங்கள்ல தான் பூத் கமிட்டி கருத்தரங்க நடத்துறதுக்கு தாவேகா தலைமையில திட்டம் போட்டிருக்காங்க. விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ நீங்க மக்கள் அப்ரோச் பண்ணும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மீண்டும் ஒரு சூப்பரான மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், சந்திக்கிறேன். மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய்.